வடக்கு பகுதி தேமுதிக சார்பில் கேப்டன் பிறந்தநாள் விழா முன்னிட்டு நடைபெற்ற முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி திட்டத்தால் அடுத்தடுத்த தோண்டப்பட்ட பள்ளத்தால் பொதுமக்கள் அவதி என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் குற்றச்சாட்டு. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே பம்மல் வடக்கு பகுதி கழக தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, கழகத்தின் 20ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் வடக்கு பகுதி செயலாளர் பம்மல் வின்சென்ட் தலைமையில் நடைபெற்றது. அவைத் தலைவர் செல்வம், பொருளாளர் ஜபஸ்டின் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர், அணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நல்லதம்பி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனகை முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்லாவரத்திலிருந்து பம்மல் அனகாபுத்தூர் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் எனவும், இது குறித்து 2 முறை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றும் செவிசாய்க்காத தாம்பரம் மாநகராட்சியும் தமிழக அரசும் நிர்வாக சீர்கேடு குறித்து கண்டனம் தெரிவித்து உரையாற்றினர். பின்னர் பேசிய இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி கூறுகையில், திமுக அரசு பதவி ஏற்றவுடன் திமுகவின் முதல் கையெழுத்து மதுக்கடைகளை மூடுவோம் என தெரிவித்தனர். ஆனால் மூடினார்களா என கேள்வி எழுப்பி திமுக நிர்வாகம் சீர்கேட்டை கண்டித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உரையாற்றினார். தொடர்ந்து முப்பெரும் விழாவில் கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பொதுக்கூட்டத்தின் போது அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன், தலைமை கழக பேச்சாளர் தம்பி முருகன், முகிலன் உள்ளிட்ட பம்மல் பகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக மக்கள் தான் தோற்றார்கள். எத்தனை தேர்தல் வந்தாலும் அல்லது உங்களுக்கு எந்த இன்னல்கள் வந்தாலும் முதலில் குரல் கொடுத்து 1978 முதல் இன்றைக்கு தலைவர் மறையும் காலம் வரை மறைந்தாலும் இந்த மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு செயலாற்றி கொண்டு இருக்கும் இயக்கம் எது என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். எங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் பாதிக்கப்படும் போது வந்து நிற்பவர் யார் என்று சொன்னால், இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அண்ணன் முருகேசன் பார்ப்போம், நம்மளுக்கு நல உதவி கிடைக்கல, அவர் செய்து தருவாரு. ஆனா அண்ணன் வந்து தேர்தல் நேரத்தில் பார்க்குறப்ப அண்ணனை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இதுதான் மக்கள். இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். ஏன்னா இந்த மக்களுக்கு போராடிய அழுத்து போன ஒரே தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் ஒருவர் தான். ஏன்னா அவர் என்னங்க செய்யல, இந்த இயக்கம் உருவாக்குறதுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செப்டம்பர் 14 மதுரை தோப்பூர் திருநகர்ல தலைவர் அவர்கள் மேடையில தான் அறிவிக்கிறாரு. அண்ணனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது கட்சியினுடைய பேரை. அந்த 10:01 மணி நேரத்தில் தான் தலைமை மேடையில் அறிவிக்கிறாரு. 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை திரட்டி அன்றைக்கு இருந்த ரசிகர் மன்றம் கிட்டத்தட்ட 50,000 ரசிகர் மன்ற கிளைகளை வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் என்றால் அது தலைவர் புரட்சி கலைஞர் மட்டும்தான்.